சாப்பிடணும்டி. ஆமாம் இரு 10 முகம் தெரியலடி. இப்போ ஹாய் ஹாய் மேம். வெல்கம் வெல்கம் மேரி மேடம், சிவபாக்கியா மேடம், வெள்ளையம் வெல்கம், ஆனந்தி மேடம், அழகாமை வெல்கம். பிரேமலதா மறந்துருக்குறா எனக்கு. அவள் உணவை மறக்கலை. புவனேஸ்வரி, மாலதி. ஏய் சொல்லுங்க. எல்லாம் நல்லா இருக்கு. குழந்தைகளாய் தன் இளமைகளை மீண்டும் தன் நினைவில் கொண்டு வந்து இவ்விழாவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் மாணவிகளாகிய இப்பள்ளியின் செல்ல குழந்தைகளாய் வலம் வந்த முன்னாள் மாணவிகளை, பள்ளியில் உள்ள மண்ணும் மரமும் நாம் பெற்ற பிள்ளைகளா இவர்கள் எங்கள் கண்களுக்கு வழியா இது என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு பள்ளியில் ஒவ்வொரு எப்பொழுதும் உங்களோட நினைவுகளில் இருக்கும். புறநாளிலும் மகனாளிலும் புன்னை மரம் ஒன்று தன் தோழிகளோடு விளையாடக்கூடிய அந்த பெண்களுக்கு நினைவிடமாக இருக்கும். அது மாதிரி பள்ளியில் உள்ள ஒவ்வொரு சுவடுகளும் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறது. பல நாள் மழை காணாத நிலத்தினை போன்று எந்த வருவாளோ என் தோழி என்று ஏங்கியிருக்கும் தோழியை போன்று இப்பள்ளி உங்களின் வருகையால் மீண்டும் தன்னுள் சிலிர்த்து மெய் சிலிர்த்து, ஆஹா என் பிள்ளைகளாய்வர்கள் இப்படி வரமுள்ளார்கள், வானின் நட்சத்திரங்களாய் சுடர்களாய் விண்ணை தொடும் மிஞ்சி விஞ்ஞானிகளாய் என் நான் பெற்ற பெண் குழந்தைகள் அணியிலும் மேலும் இப்பணி வளரும் என்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆழ விழுதுகளாய் இப்பள்ளிக்கு துணை நிற்பீர்கள் என்று வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள் நம் பள்ளிக்கு வருகை தந்துள்ள முன்னாள் மாணவிகள் ஆகிய உங்கள் அத்தனை பேர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். எத்தனையோ இன்னல்கள், அதன் மத்தியில் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்ற ஒரு முனைப்பான ஒரு முயற்சியில் இன்றைக்கு அம்மா அவர்கள் நமக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நானும் உங்க ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். அந்த விதத்துல அம்மா அவர்களுக்கு ஒரு நல்ல கிளாஸோடு என்ற வண்ணமாக இருந்தது. நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களின் பள்ளியில் காலடி வைத்ததோடு இரவு பகலாக அவங்க ஒரு செடிக்கு உரம் அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம நிக்கிறதுக்கு ஒரு வாழ்வு எங்க நிச்சயமே போடுறாங்க, நம்ம சும்மா நிக்கிறோமே அப்படின்னு. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோட கணவரும் இணைந்து பள்ளியோட ஒவ்வொரு முயற்சிகளையும் முன்னேற்றி சூரியனுக்கு முன்னாடி ஒரு நிலவு நிற்பது போல நம்ம எல்லாம் நிக்கிறோம். அவங்களுக்கு நிகழ் அவர்களே தான் என்று சொல்லலாம். நம்மளோட சர்வீஸ்ல நாங்க பார்த்த எத்தனையோ பள்ளிகளுக்கு நாங்க இருக்கோம். அவருக்கு நிகழ் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய சகோதரிகள் தான். எல்லாருமே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். நான் கூட குரூப்ல யாரா இருக்காங்க என்னை சேர்த்து விடுங்கப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க எனக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நான் டைம் கொடுத்துருவாலும் கொடுக்கல. ஏன்னா நீங்க வர்ற நாள் உங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆகிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. இப்போ உள்ள நெருக்கடியான காலத்துல சனிக்கிழமை கிளாஸ் வைக்கலாம்னா ஏன் கிளாஸ் வைக்கலன்னு கேட்குறாங்க. அதனால என்ன பண்றது, 10th அவாய்ட் பண்ணிட்டு 12th மட்டும் வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. எங்க பிள்ளைங்க ஒரு வந்துச்சேன்னு வச்சுங்களேன், ஒரே கச்ச உங்க பேசுறது உங்களுக்கே புரியாத அளவுக்கு ஒரே சவாலே மாத்திரமே ஏதாவது ஒரு வேலை தடவை சரியா செய்ய முடியும். ரெண்டையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, பிள்ளைங்க 9:10க்கு நான் வரலன்னா சத்தம் போடவேட்டு ஸ்பீடா வருது. ஏதாவது இடையில யாராவது கொடுக்க வந்தா என்ன பண்றது, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர மாதிரி நீங்க தயார்படுத்திக்க. நான் 8 மணிக்கே காலையில வந்துருவேன். சாயந்தரம் 6 மணி அல்லது 7, 8 அப்படிதான் நான் போவேன். ஏன்னா ஏதாவது ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது டீச்சர்ஸ் கம்மியா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்திங்க. இப்ப வேற கிராமத்து ஸ்கூல்ல நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் முன்ன போலாம் பின்ன வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்பின் மகேஷ் அங்க வந்துகிட்டே இருக்காருன்னு சொன்னாங்க. சரி வந்து போயிட்டு இருந்தாங்க. திரும்ப பார்த்தாக்கா
மட்டும் உள்ள வந்துட்டு இருக்காரு. வந்து டக்கு டக்குனு கிளாஸ் பாக்குறாரு. நான் மட்டும் தான் அவரோட போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் சிஓடிஓ எல்லாம் விழுந்துருச்சு. 1 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. அப்ப இங்க 1.5 மணி நேரம் அவர் நிற்கிறாரு. ஒரு கிளாஸையும் பாக்குறாரு. அப்ப நம்ம எப்படி எப்பயுமே அதே மாதிரி இருந்தாதான் ஒரு அதிகாரியோ ஒரு ஆபீசரோ வரும் பொழுது அதெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ண முடியும். என்னன்னா ஒரு நிமிஷத்துல டக்குன்னு சொல்லிடுவா பாப்பா. இவ்வளவு நாள்ல வந்து ரீட்டா ஹெச்எம்க்கு அப்புறம் நான் தான் இந்த ஸ்கூல்ல ஹெச்எம்மா இருக்கிறேன். அப்போ அவங்க வந்து ஹை ஸ்கூல் ஹெச்எம்மா இருந்தாங்க. எல்லாரும் ஒத்துப்பாங்க. நான் சொல்லி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கால சூழ்நிலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால நான் இன்னைக்கு இவங்கள்ட்ட வந்து நிறைய தடவை எனக்கே மனசு கஷ்டமா இருக்கும். நிறைய தடவை ஒரு அலைய விட்டு எப்போ வேணாம் அப்புறம் வேணாம் அப்படி இப்படின்னு நிறைய தடவை இருந்தாலும் அவங்க எப்படி நான் பிடிச்ச முடியலன்னு அவளும் அதை பிடிச்ச முடியல இன்னைக்குதான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப சந்தோஷம். ஃபாரின்ல இருந்து இதுக்காக வந்திருக்கீங்க. பசுமை நிறைந்த நினைவுகளை நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க வந்து கொண்டு செல்லணும். எப்பயுமே வந்து ஒரு தாய்மை உள்ள படைத்த நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பிறருக்காக தான் நம்மளுடைய நாட்களையும் நேரத்தையும் செலவழிச்சுட்டே இருக்கமே ஒழிய நமக்காக நம்ம எந்த விஷயமே நமக்காக நம்ம செய்யறதே இல்லை. அதனாலதான் தாயின்னு நம்ம சொல்லிட்டாங்க கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து நான் தான் நினைச்சேன், ஒரு ஆஃப் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு ஆஃப் டே வந்து வெளியில எங்கேயாவது பிக்னிக் மாதிரி போங்க. நம்மகிட்ட வந்து எல்லாத்தையுமே கடவுள் வந்து நமக்கு தகுந்த காசை கண்டிப்பா கொடுத்துதான் இருக்காருல. ஆனா நம்ம என்ன பண்றோம், அது எல்லாமே பிள்ளைகளுக்கு வேணும்னு சேர்த்து வச்சுக்கிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம தொலைச்சிக்கிட்டே இருக்கோம். நான் மீட்டிங்ல அதான் சொல்றேன். மீட்டிங் முடிஞ்ச டீச்சர்ஸ் தான் உட்காந்துருப்பேன். இப்போ நான் மீட்டிங் முடிச்சுட்டு முடியாது எந்திரிச்சு போங்க. ஏன்னா அவனே பார்த்துட்டு அப்படியே உட்காந்து நான் சொல்றது பிள்ளைகள் நமக்கு சொந்தம் கிடையாது. எதுவுமே நமக்கு உறவுகள் சொந்தம் கிடையாது. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு செல்றவங்க. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் என்னுடைய தங்கச்சிங்களா எனக்கு வந்து நிறைய எல்லாருமே சொன்னா 50 பேருக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னு சொன்னாங்க, நான் வந்து வீட்டுல சொந்தக்காரவங்களோட நான் ஸ்பெண்ட் பண்றதை காட்டிலும் இந்த உறவுகளோட தான் நான் நிறைய பேர் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அரை நாள் வந்தாலுமே நீங்க உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க பகிர்ந்துட்டு இதே மாதிரி ஸ்கூல்லையும் வாங்க. நீங்களா வந்து 60 பேர் ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு கோவிலுக்கு போகலாம், ஒரு கடற்கரைக்கு போகலாம், கோவிலுக்கு போகலாம், ஒரு கடற்கரைக்கு போகலாம். ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு டிஃபனை வாங்கி போகலாம். அதில் எல்லாரும் சாப்பிடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்மளுடைய உறவுகளை பரிமாறிக்கலாம். நிச்சயமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிள்ளைங்க அது வேலையை நோக்கி அது பயணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே கிடைக்காது. அப்ப நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். நான் வந்து இங்க இப்போ வந்து 10 வருஷம் ஆச்சு நான் ஹெச்எம் ஆகி. 18 வருஷமா இங்கே பிஜி பிசிக்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஒரு ஸ்கூலுக்கு போனேன். அங்க பார்த்தாக்கா எல்லாம் சொல்லுவாங்க, காலையில அடிச்ச நான் அங்க வந்து 7 மணிக்கே போயிடுவேன், நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன். காலையில 7 மணிக்கு அடிச்ச போட்டு 9 மணி வரைக்கும் அப்படியே இருக்குன்னா மனசுல சந்தோஷம் இருந்துச்சு. சின்ன ஏழை குழந்தைகளுக்காக சமைச்சு போட்டோம், சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை அனுப்பிச்சுட்டு அதுல 8:30 பஸ்ல ஏற்றிட்டு 10 மணிக்கு அங்கேயிருந்து கிளம்பி வச்சேன். ஆனா இங்க வரும்போது வந்தோடனே எல்லா வியாதியும் இருந்துச்சு பாப்பா. சுகர்ல இருந்து பிரஷர்ல இருந்து காரணம் என்னன்னா வந்தோடனே ஒரு டீச்சர் என்ன பிடிக்கல பெட்டிஷனா போட்டுட்டே இருந்தாங்க. நானே ஒரு வருஷம் இருந்துட்டு நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு ஒரு வருஷம் இருந்துட்டு போகணும்னு நினைச்சுட்டாங்க. அவங்களுடைய பெட்டிஷன் என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு 5 லட்சம் செலவு பண்ணி திரும்ப இதே இடத்துல என்ன இருக்க வச்சுச்சு. நம்மள பெட்டிஷன் போட்டு தூக்குறாங்க, போப்பா இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியே இப்போ 7-8 வருஷத்தை ஓட்டிட்டேன். இன்னும் 2 வருஷம் தான், இன்னும் 27 மேயோட நான் ரிட்டையர்மெண்ட். அதனால வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட நீங்க நேரத்தை செலவழிச்சீங்கன்னா உங்களுக்கு இளமை இன்னும் கூடிட்டே போகும். நம்ம பிள்ளைகளை எப்பயுமே இளமையா இருப்பாங்க. ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்ப மனசு அவங்களுக்கு எப்பயுமே சந்தோஷம். அப்ப எல்லாருமே அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க குரூப் ஓபன் பண்ணீங்கல்ல, நம்மளுடைய சுய துக்கத்தை நம்ம பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோமா எல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை செய்யலாம். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போறோமா
யூடியூப்ல வரும். அப்படியே வீடு வீடியோ தான் எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன். இந்த வரேம்மா வரேம்மா வரேம்மா. எடுத்துட்டேம்மா நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் கேட்டவங்க என்னென்ன இந்த பரிசை தற்போது வழங்கப்படுகிறது. இருக்காங்க தெரியுறாங்க அப்படியே ஒரு செல்ஃபி எடு. இது அவள்கிட்டமா போனு அப்படியே ஒரு செல்ஃபி நம்மகிட்ட எடுத்துக்கோ. எங்களுடைய ஃபேவரட் சுவாலஜி சார் நீங்கள். சார் சுவாலஜி சார் வராங்க. சேர் எடுத்து போடுமா. எடுத்தியா? அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு கூட வந்து நான் வந்து வர ஐடியால இல்லை. காலையில 5 மணிக்கு பத்மா வந்து எழுப்பி முடியல. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை நான் வந்துட்டேனேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப வந்து எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் 30 வருஷம் இளமை ஆயிட்டேன் மனசளவுல. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாருடைய நினைவுகளை 1-2 வந்து நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்க வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருந்தோம். எங்களுடைய வகுப்புக்கு சார் வந்து 4th பீரியட் வருவாங்க. சாருடைய கிளாஸ்ல அப்சர்வேஷன் நோட்டை நான் இன்னும் வச்சிருக்கிறேன். நான் வேணா எடுத்து நம்ம குரூப்ல போடுறேன். அவ்வளவு பிடிக்கும் எனக்கு சுவாலஜி. சுவாலஜி ஏன் பிடிக்கும்னா அந்த 1 மணிக்கு ஒரு சங்கம் வருவாங்க தெரியுமா? அந்த நேரத்துல சங்கல் சத்தத்தை தாண்டி சார் பேசுவாங்க. எனக்கு அவ்வளவுதான் இருக்கும். அந்த சத்தம் ஒழிக்கும். ஆனா கிளாஸ்
சத்தத்தை கேட்டாலே எல்லாம் ஓடிடுவோம். ஆனா சார் வந்து அதையும் தாண்டி இது பண்ணாங்க. அதுக்கு இடையில நான் ஒரு தடவை பாய்ஸ் ஸ்கூல்ல சார் ஹெச்சமா இருக்கும்போது நான் போய் பார்த்து பேசியிருக்கேன். அடுத்ததாக வந்து அந்த சுவாலஜி நோட் ரெக்கார்ட் நோட்டை வரைகிறதுக்கு நான் வந்து பத்மாவை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன். நீ தாண்டி வரைஞ்சி தரணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய சுவாலஜி சார் அவுரங்கசீப் சார் அவர்களை வரவேற்க பத்மாவை அழைக்கிறோம். பொன்னாடை பூத்தி சாரை கௌரவிக்கிறோம். ஆர்கனைஸ் பண்ண சுமதியை கூப்பிடுங்க. அவங்களுக்கு சுமதிக்கு கூப்பிடுங்கம்மா. அடுத்து சுமதி மாமா இல்லை வேற யாரும் சாரை பத்தி பேசு இல்லைங்கம்மா. நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண என்ன நோக்கத்தில் பண்ணீங்க சுமதி மேடம்? சாரி மேடம் என்ன கூப்பிட்டு மேடம் வந்துடு. சுமதிம்மா நீங்கள் என்ன 1991 ஆண்டு படிப்பு முடித்தார். மாணவிகள் அனைவரும் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், அது கௌரவிக்க வேண்டும் என்று எண்ணத்துடன் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொள்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் 1986 1991 வரை இங்கு பணியாற்றி சுவாலஜி டீச்சராக இருந்தேன். அதுக்கு பிறகு 2005 2006 ஆண்டுகளில் தலைமை ஆசிரியராகவும், அதுக்கு பிறகு 2010 2009 10 11 ஆண்டுகளில் இங்கு தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்த பள்ளியில் 7 ஆண்டுகள் ஆசிரியராகவும் 3 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராகவும் முழு தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றிருக்கேன். நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நான் இங்கே தலைமை ஆசிரியர் இருக்கும்போது இந்த போஸ் வெங்கட் அவங்க தங்கச்சி வந்து எம்எஸ்சி சுவாலஜி, அவங்க வந்து இங்கே ஏஹெச்எம் வந்து பார்த்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்டு அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு பிறகு யாரும் வந்து பார்த்த மாதிரி தெரியல. நான் நினைக்கிறது ஸ்கூலில் எவ்வளோலாம் படித்தவன் யாராவது இன்னைக்கு வரும்போது சேர்க்கறதுக்காக வருவாங்களே, யாரும் பார்ப்பாங்களே அப்படின்னு நினைக்கிறது உண்டு. அது மாதிரி நினைக்கிறதா இங்கே வந்தது உண்டு. நான் கல்ச்சர் ஆகி வந்தேன் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வருவாங்க, பெற்றோர்களோட பிள்ளைகளை சேர்ந்து வருவாங்க, அப்போ நம்ம பழைய ஸ்கூலில் பார்ப்போம் அப்படி எண்ணத்தில் தான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன். எனக்கு தெரியாத ஒரு நாட்டுக்கு வந்து சேர்றேன். அதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பள்ளியில் நிறைய நினைவுகள் எனக்கு நிறையா. இங்கு வந்து பிரகதபால் அப்படின்ற எச்சம் பண்ணாங்க. அவங்க பத்து அந்த கர்ச்சிஃப் எடுத்து கொடுறீ. அதே மாதிரி சுப்பிரமணியம் ஒயிட் சுப்பிரமணியன் சார் இருந்தாங்க. சார் தமிழ் இல்லை தமிழ் சார் நல்லா இருக்காங்க. இந்த பள்ளியை பொறுத்த முடியும். அப்போ இந்த பள்ளியில் வந்து ஆம்பளை சட்டை போட்டுட்டு நிறையா பொண்ணு வந்து கிளாஸ் வருவாங்க. ஏன்னா இது லேடிஸ் ஸ்கூல் அப்படின்றபோது அங்கே வந்து ஒரு 4 பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும். அப்போ வந்து பிரகதமாக வந்து கிளாஸுக்கு வந்து இதே கேட்கலாம். அங்கே வந்து என்ன சொல்லிச்சுன்னா, அதான் இங்கே ஆம்பளை வார்த்தையெல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி அரசட்டையெல்லாம் கொண்டு வரக்கூடாது, ஆம்பளை சட்டெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு ஏன்னா சொன்னாங்கன்னா, ஆனால் இதை மீரான் சார் பெரிய சீனியர் ஆக்டர், அந்த அம்மாவோட பெரிய சண்டை போட்டார். இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக சொல்லணும், இந்த ஸ்கூலில் கேர்ள்ஸ் ஸ்கூல் தெரியாமல் நாங்கள் வந்துருக்கோம் அப்படின்ற போது நீங்கள் எப்படி பேச போச்சு, எல்லாம் எங்கள் பொண்ணு மாதிரி தான், நீங்கள் எங்கள் பொண்ணுகிட்ட நாங்கள் இப்படி இருக்கோம், நீங்கள் எப்படி பேச போச்சுன்னு அவர்களோட கோவப்பட மாட்டார். இந்த நினைவு இந்த பள்ளியோட நினைக்கும் போது எனக்கு மீரான் சார் அந்த நினைவில் நிற்கிறார். ஏன்னா துணிச்சலாக சொன்னார், அந்த அம்மாட்ட வந்து துணிச்சலாக சொன்னார். நாங்களும் அப்படியே சாரி கூட சொல்லலை அந்த அம்மா. ஏன்னா அந்த மாதிரி அதே மாதிரி
இந்த பள்ளியில் இருக்கும்போது எனக்கு பிடிச்சது என்ன அந்த பள்ளியில் அப்படின்னா யாரும் டியூஷன் படிக்கலாம். நான் விசாரிச்ச விட எங்கள் செட்டுக்கு பிறகு நான் சொல்லுவாங்கல்ல அவங்க என்னை பொறுத்த முடியல என்னன்னா கடினமான பாடம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அடுத்து வேதியியல், இதுதான் கஷ்டமான பாடம். விலங்கியெல்லாம் ரொம்ப ஈஸியான பாடம். அதனால இவங்க லேசாக சொன்னால் போதும் அப்படின்னு எதையுமே எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன். நான் இது கோமர்க்கோ இந்த இது சொல்லுவேன். ஈஸியான பாடம் ஒன்று சொல்கிறது மாதிரி அவங்க படிச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பாணிலாம் நான் இருந்தேன். என்னுடைய பாணியும் அந்த மாதிரி இருந்தது. பாடம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடினமான பாடங்கள் அது இதில் என்ன அப்படின்னா இந்த 12th சயின்ஸ் குரூப்பில் ஆரம்பத்துலலாம் நல்லா கவனிப்பாங்க, நல்லா ஒரு மதிப்பாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த மெடிக்கல் காலேஜுக்கு போயிடும். ஏன்னா நம்ம பயாலஜிலாம் மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாக கான்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ அந்த நேரம் கொஞ்சம் மதிப்பு போயிடும். ஏன்னா ஒரு 100 பேர்லாம் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிறது பெரிய விஷயம் தானே அந்த டைத்தில். அதனால என்னை பொறுத்த மட்டும் இந்த சயின்ஸ் குரூப்பில் படித்த போது நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ் போனாங்க. அது கைவெளி சயின்ஸ் குரூப் படித்தது, சயின்ஸ் குரூப் காலேஜ் படித்தது. கீதா பொண்ணு மைய சுவாலஜி 200 எடுத்தது, இன்னொரு பொண்ணு 200 எடுத்தது. 200 அதுக்கு ப்ரொமோஷனுக்குள்ள எல்லாம் வச்சுக்கலாம். என்னுடைய இது நான் தான் அது வச்சிருக்கு. இந்த பேர் சொல்லுவா வச்சிருச்சுன்னா அப்போ டைரக்டர் பாராட்டினாரு. இந்த நேரத்தை சொல்றாரு அதான் சொல்லிட்டு பிளட் பேங்க் பிளட் குரூப் செஞ்சிச்சு. அப்போ அந்த பிளட் குரூப்பில் 10 ரூபா கொடுத்தா தான் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக 10 ரூபா வாங்கினான். அதுக்குரிய சண்டையை போட்டாங்க. அதுதான் இங்கே குரூப்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டாம்பு என்னன்னா அனிமல்ஸ் ஸ்டாம்பு. தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக அளவில் என்னென்ன அனிமல்ஸ் ஸ்டாம்பாக வெளியிட்டாங்களோ அதெல்லாம் ஒரு இதில் ஒட்டி அதை வச்சேன். அதை வச்சோன்னா அந்த பொண்ணு தான் எக்ஸலன்ட் கிடைக்கிறது. மறக்க முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னொன்று என்ன, அங்கே எஜுகேஷனுக்கு ஒரு பொண்ணு அது குடியாரப்ப கம்பெனியில் வேலை பார்க்குது. அந்த பொண்ணு ஒரு இருட்டாக உட்காந்து உடனே பார்க்கும்போது இந்த பாஸ் வண்ண நினைவுகளை தோரணமாய் கட்டி மயில் தொகையாய் விசிறி வருக வருக என வரவேற்கிறேன். இதயம் திறந்து இனிப்பு நினைவுகளை சுவைக்க தருகிறேன், அதை சுகமாய் உணர்கிறேன். இந்த பள்ளி நாம் சீருடை அணைந்து சிகரம் தொட பறந்து பழகிய அழகிய நந்தவனம். புத்தகம் படித்து புதிய உயரம் தொட்டதால் இன்று நம்மையே பலரும் நன்றாக படிக்கின்றனர். அன்று மலர்களாய் மனம் வீசி இன்று மாலையாய் கூடியிருக்கிறோம், மகிழ்ச்சியை சூடியிருக்கிறோம். அழகிய நினைவுகளாய் மனம் நிறைந்து நெகிழ்ச்சியில் வழிகிறது, அன்பை பொழிகிறது. பள்ளி நினைவுகளை கிள்ளி நினைவூட்டும் தோழிகளின் புகைப்படமும் ஒரு சில திரைப்படமும் கூடி மகிழ்ந்து
இருந்ததையும் ஓடி ஒளிந்ததையும் மறந்து விடாமல் இன்று பறந்து வந்திருக்கிறோம். தாவணி நினைவுகளை சேலையால் மூடி வேலையில் களைத்திருந்தோம், வியர்வையில் நனைந்திருந்தோம். தொலைவில் இருந்தாலும் தொலைபேசி இணைத்தது, மங்கள நிகழ்வுகளை மனம் மகிழ்ந்தது, யாருக்கும் துயரென்றால் இதயம் கனத்தது. இன்று அதிகாரமயமாய் சிலர், ஆசிரியராய் சிலர், காவல்துறையிலும் உலர், பல்துறையிலும் பலர். இந்த நீண்ட 33 ஆண்டுகளில் பாதைகள் வேறு, பயணங்கள் வேறு. ஆயினும் நட்பின் முகவரியில் இன்று நாம் இணைந்திருக்கிறோம், அன்பில் நனைந்திருக்கிறோம். வாட்ஸ்அப் பண்ண நிலவே, நீதானே நட்சத்திரங்களை நட்பு நாரை கோர்த்து நறுமண மாலையாக்கினாய். ஆண்ட்ராய்டு அலைபேசிக்கு அனைவரின் அன்பு முத்தங்கள். முகவரி மாறியது போல் முதுமை முத்தமிட்டதில் பலரின் முகங்களும் மாறிவிட்டது. ஆயினும் அன்பை பூசிக்கொண்டு அழகாய்த்தானே இருக்கிறோம். புள்ளிகளாய் இருந்து இன்று கோலமாய் கூடியிருக்கிறோம். நம் வாசல் தோறும் வசந்தம் வீசட்டும், அனைவரின் ஆயுள் நீளட்டும், அன்பு பெருகட்டும். மீண்டும் பிறப்போமா தெரியாது, சேர்ந்து பறக்கும் வானமே எல்லை. வாழ்வோம் வளத்துடன் நலத்துடன். நன்றி, வணக்கம். நாமாக விதைத்த விதை நட்பாக வளர்ந்தது இங்கே. இளைப்பாற வந்திருக்கிறோம் கிளைகளில். யாருக்கும் வாழ்க்கை வசந்தமாக வாய்ப்பதில்லை. கிடைத்த வாழ்வை ரசிப்போம், நட்போடு சேர்ந்து ருசிப்போம். கவலைகள் பறந்து போம், துன்பங்கள் துவண்டு போம். இங்கே படித்தவர்கள் இப்போது வளர்ந்து உயர்ந்து பெரிய அலுவலகங்களில் மூத்த அலுவலராக, காவல் அதிகாரியாக, உயிர் காக்கும் மருத்துவராக, சமுதாயத்தை உருவாக்கும் நல் ஆசிரியர்களாக, குடும்பத்தை உயர்த்தும் குல விளக்குகளாக. நம் கதை பேசி மாறாது. 6லிருந்து 8, 8லிருந்து 10, 10லிருந்து 12. எந்த கதை பேசி எப்போது முடிக்க? நம் கதை பேசி மாறாது. 6லிருந்து 8, 8லிருந்து 10, 10லிருந்து 12. எந்த கதை பேசி எப்போது முடிக்க? வாடி போடி, அவ கூட பேசினா என் கூட பேசாத. பேசுவியா பேச மாட்டியா? துண்டு சீட்டில் லெட்டர் போட்டு தோழி மேல் தூக்கி போட்டு வளர்ந்த கதை மறக்குமா? ஏரி குதித்து தண்ணீர் குடித்ததும், காக்கா கடியில் மிட்டாய் தின்றதும், மதிய உணவை பகிர்ந்து உண்டதும், படித்தலைன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டா போச்சு ஒரு வாரம் பேச்சு சட்டை. புத்தாடியோ புதுத்தோடோ உடனே கிடைக்கும் வந்தனைகள். ஏய் நல்லா இருக்கிறி, உள்ளத்தில் இருந்து வரும் உண்மை குரல். இப்போதெல்லாம் யாரும் சொல்லவில்லை. அப்போதும் 10 வயதில் இருந்தவற்றில் பாதியை துறந்தோம், மீதியை மறந்தோம். இப்போது 50. இனி நம் வாழ்வை எளிதாக்கிக் கொள்ள மனச்சோர்வால் மருகினால் கொஞ்சம் பணத்தையும் நேரத்தையும் உங்களுக்காக செலவிடுங்கள். சம்பாதிப்பதெல்லாம் தலைமுறைக்கல்ல. உங்கள் மனதிருந்தவரோடு சின்ன சின்ன சுற்றுலா உங்களையும் உங்கள் மனதையும் இளமையாக்கும். சேமிப்புக்கென ஒதுக்குவது போல தர்மத்துக்கும் உங்களால் ஆன சிறு துளியை கொடுத்து பாருங்கள், வாழ்வழிக்கும். ஈட்டுவதெல்லாம் சந்ததிக்கு அல்ல. முக்கியமா நான் கேட்டுக்கிறேன், ஈட்டுவதெல்லாம் சந்ததிக்கு அல்ல. கல்வி கட்டாயம் செய்வோம், பின் அவசம் வேலை. நமக்கானது நம்மை தேடி வரும், நிச்சயம் ஒரு நாளில் என்பதை எப்போதும் நினைக்கொள். இந்த சந்திப்பு எத்தனை பேருக்கு எவ்வளவு நாள் ஆசை. இன்று நடந்ததா இல்லையா? அது போல எல்லாமே கைகூடி வரும் என நம்புவோம். கிடைத்தவை குறித்த பெரும் நிறைவு, மகிழ்வான வாழ்வு அது வழிவகுக்கும். நலமே சூழ. வாழ்த்துக்கள் தோழிகளே. சார்
காலம் விட்டு சென்றது. மழலை பருவம் விட்டு சென்று இளமை பருவம் வந்ததால் சிறையிட்டு பூட்டப்பட்டது என் இளமை கால கல்வி, கட்டுப்பட்டது என் பெண்ணியம். சித்திரத்தில் நிலையானது என் மொழியில் மொழிய உங்கள் கண்முன் காட்சியிடுகிறதா என்று கூறுங்கள். பள்ளி என்றதும் பல நூறு எண்ணம், கற்பதற்கு 1000 பாடங்கள் இருந்தாலும் தோழிகளுடன் அமர்ந்து கதை பேசிய அந்த அழகிய நிமிடங்கள். மஞ்சள் நீர மலரா தன் மடியில் என்னை தாளாட்டி அந்த புங்கை மரத்தடி. மறக்க முடியுமா? மறுபடியும் அனுபவிக்க முடியுமா அந்த ஆனந்த நிமிடங்களை? என்னை கடந்து போன காலங்களில் என் பள்ளிக்காலமே பொற்காலம், காத்திருந்தாலும் மீண்டும் கிடைக்கா காலம். என் மழலையின் தொடக்கமும் இறுதியுமாய் அமைந்த காலம். காலங்கள் கடந்த போதிலும் அழியா சித்திரமாய் என்னுள்ளும் உங்களுள்ளும். இப்போது கூறுங்கள், சித்திரம் தெரிகிறதா? அன்று எடுத்த நிழற்படம் இன்று ஒரே நிறங்களாய் கண்முன்னே. நான் பல வருடங்கள் தேடிய என் தோழிகளோ இன்று என் அறிமுகம். மறுபடியும் ஆர்வத்திலிருந்து நானும் என் தோழிகளும் ஆவலோடு நலம் விசாரித்த கடிதங்களும் வாழ்த்து மடல்களும் இன்றும் என் புதையலாக உயிர்ப்போடு உறங்கிக் கொண்டிருக்கிறது. புத்தகம் தந்த வரம் எங்கள் நட்பின் அறம். தமிழ் மீதான ஈர்ப்பு கல்வி தெய்வம் சரஸ்வதியின் பெயர் கொண்டவர். தமிழின் மீது அதீத பற்று கொண்டவர். கற்பித்தலையே புதுமையாய் தந்த புதுமை பெண். பாடலாய் பல பாடங்களையும் இலகுவாய் இலக்கணத்தையும் பதியவிட்ட சரஸ்வதி டீச்சரின் அர்ப்பணிப்பு. அன்று நாம் கண்ட கனவுகள் நிறைவேறியதோ இல்லையோ, இன்று பல நினைவுகளுடன் நிஜங்களாய் மாறி நிற்கின்றது. காலங்கள் கடந்தன, இதுவும் கடந்து போகும் என்று இன்று நாம் படிக்கின்றோம். நாம் படித்த பள்ளியில் நினைவுகள் கலக்கின்றோம் நிஜங்களுடன். அடுத்து நிறைய பேர் இப்ப இந்த ஊர்ல இருக்கனால நீங்க பார்த்து பழகிருப்பீங்க. நான் படிச்சது அப்பாயின்மெண்ட் வந்து நாகுடி அரசு மேல்நிலைப்பள்ளி. மேரேஜ் ஆனதுதான் சங்கரன் கோயில் பக்கம். 2005 நான் அங்க டிரான்ஸ்பர் ஆகி போனேன். அதனால அதுக்கு பிறகு என்னால யாரையும் சந்திக்க முடியல. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப ஆவலா இருந்துட்டு இருந்தோம். பொதுவா நாங்க பேசிக்கிட்டது அப்படிதான். என்னோட நேச்சரா என்னங்கள்ல ரொம்ப ஆசைப்பட்டோம்னா அது நடக்காது. அதனால வாட்ஸ்அப்ல அதை அடிக்கடி எடுத்து பார்க்கவே மாட்டேன். வாட்ஸ் லேசா பார்த்துக்கிடுவேன். சாமி கும்பிடும் போதெல்லாம் கடவுளே இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுத்துருக்கு. அடுத்த வாய்ப்பு நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா வேண்டிக்கிடுவோம். என்ன அடுத்து நம்ம பேர பிள்ளைகளோட சந்திப்போம். என்ன அடுத்த வருஷம் மட்டும் வந்துடுவோம். வாய்ப்பு கூடி வரணும்ல. இப்பவே வந்து மாமனார் வயசானவங்க, அதனால அங்க ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். வீட்டை பத்தி நினைக்காம இருந்துட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சுமதிக்கும், ஏற்பாடுகளை செஞ்ச சுமதிக்கும், இப்படி ஒரு வாய்ப்பு கொண்டு வரணும்னு நினைச்ச மஞ்சு, அதற்காக பாடுபட்ட இன்னும் நிறைய பேர், எல்லாரையும் சொல்லணும் இல்லையா? எல்லாரும் அதுக்காக நிறைய பாடுபட்டீங்க. எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கி கொடுத்த எல்லோருக்கும் நன்றிகள் பல. வாழ்க முன்னாடி திடீர்னு நான் காணிக்க பேசுறேன்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ வந்து இந்த மாதிரி மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா நீ வரணும் அப்படின்னு போது என் வீட்டுக்கார் வந்து சாப்பிட்டுருக்காரு. அப்படின்னு சாப்பிட்டு கிளம்பு அப்படின்ட்டாரு. அது மாதிரி எனக்கு வந்து ஃபேமிலி வந்து எனக்கு ஒரே பையன். அவன் ஆர்கிடெக்ட் வேலை பார்க்கலாம், சென்னையில வேலை பார்க்கலாம். எனக்கு ஒரு மாமியார் வந்து 94 வயசு. ஒரு மாமியார் ஒரு மாமியார் 10 மாமியார் குணம் நல்ல குணம். அவங்க பேர் 94 வயசு. எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லாத குறைய அவங்க தீர்த்து வைக்கிறாங்க. அதை இன்னொரு கோசிஸ்டர்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்புனாங்க. இந்த வாய்ப்பை வைத்த தோழிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து 11th 12th பிசிக்ஸ் எடுத்துருக்கேன். நம்மளுடைய யார் சார் ஞாபகமா? அவரோட இன்ட்ரெஸ்ட்னால நான் பிசிக்ஸ் மேஜர் எடுத்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு வருடம் கவர்மெண்ட் டீச்சரா இல்லை, சரி இந்த அளவுக்கு நம்ம மெட்ரிக்லயாவது நம்ம வேலை பார்க்குறோமே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சந்திச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம்.
செகண்ட் கிரேட் நான் சொல்ற மாதிரி 6வதுலேருந்து 12th அடுத்த டீச்சர் ட்ரைனிங் நம்ம ஸ்கூல்லே தான். இப்போ நம்ம வந்து அருண் சார் வந்து நம்ம கிளாஸ் எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த அவங்க சாருங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணணுங்கிறது தெரியல. என்னன்னா நம்ம எல்லா மற்றவங்களையும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது. நான் கருப்பையா சாருக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க கொஞ்சம் வெளியில இருக்கிறனால வரும். இல்லை கருப்பையா சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வரேன்னாங்கடா. மார்னிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வரேன்னாங்க. மார்னிங் தான் ஒரு ஃபங்க்ஷன் வெளியில கிளம்பிட்டாங்க. சாருக்கு கால் பண்ணி எனக்கு வெளியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இதுல என்னன்னா குரூப்ல எல்லாருமே இருக்கிறோம். எங்களுக்கு இந்த டீச்சர் வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரொம்ப ஒரு டேஞ்சரான வேலைன்னா இப்ப அது எங்களோட ப்ரொஃபஷனா போயிடுச்சு. உண்மையிலே ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்தோம். ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நாளா இருக்கு. ஏன்னா அவன் 4:30 மணிக்கு அவனை வெளியில அனுப்புற வரைக்கும் நம்ம உயிரை தான் நம்ம கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த இடத்துல இருந்து என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னே தெரியலமா. பாடம் மட்டும் நடத்த சொன்னாங்கன்னா கிளாஸ்ல படிக்கிறவன் அத்தனை பேருமே IAS IPS அத்தனை பேருமே டாக்டர்ஸ் தான். எங்களால நாங்க நினைக்கிறத பசங்கள்ட்ட கொண்டு போகவே முடியல. ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் தெரியும். ஒண்ணு வேலை முடிச்சுட்டு அடுத்த செகண்டுக்கு அடுத்த வேலை கொடுக்குறாங்க. நீங்க குரூப்ல எல்லாரும் இருப்பீங்க, நான் அதை கேட்க மட்டும்தான் செய்யறேன். என்னால திரும்ப பதில் கூட சொல்ல முடியல. 6:30 மணி ஆயிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு. காலையில 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறோம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வீட் நம்ம போயிட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு 11 மணிக்கு கால் பண்ணி பேசிடுவோம். நீ பேசணும்னு நினைச்சிட்டு போவேன், என்னால பேசவே முடியாது. என் பிள்ளைகளுக்கு மறந்துடுவேன். குடும்பத்தையே மறந்தா மட்டும்தான் அங்க ஸ்கூல்ல போய் இருக்க முடியும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ வந்துச்சு. நம்ம படித்த காலம் என்பது பொற்காலம். அந்த காலங்கள் திரும்ப வரவே வராது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப்ல தான் இருந்தோம். எல்லாரையுமே பார்த்துக்குவோம், எல்லாரோடையும் பேசுவோம், பழகணும். நம்ம டீச்சர்ஸ்க்கும் நமக்கும் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஆனா இப்ப வந்து பசங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு எங்களால எதுவுமே பண்ண முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நினைச்சதா பசங்களை வந்து செய்ய வைக்க முடியலமா. எனக்கு அது ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். எல்லா வேலையும் இழுத்து போட்டு யாரு ஒருத்தவங்க செய்யறாங்களோ அவங்கள்ட்ட அந்த பொறுப்பு எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு மற்றவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. அப்படிதான் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே அதான் நடக்குது. இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நம்மகிட்ட அப்படியே ஒப்படைச்சிட்டு ஆர்கனைஸ் பண்ணி பார்க்குற நம்ம சுமதி நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்றது தான் இருக்கும். டெய்லி வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும். அதை பார்த்து நம்ம போகக்கூடாது. ஸோ நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்க்கலாம். நம்ம ஹெச்எம் மேடம் சொல்றது மாதிரி. ஆனா இதுக்கு வேற வழியே கிடையவே கிடையாது. இதுக்கு என்ன பண்ணணும்? சரி நமக்கும் வயசாகிட்டே போதா நம்ம ஒரு மெடிடேஷன் ஸ்லோகம் மோஸ்ட்லி எல்லாருமே 50 ஏஜ். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டேன், செகண்ட் இயர்ல உள்ளவங்களையும் சேர்த்து படிச்சுட்டேன் நான். அதனால எல்லாரும் படிச்சதையும் சேர்ந்து தான் நான் இருக்கேன். அது மாதிரி பாசிட்டிவா இங்க வந்து மகிழ்ச்சிகரமாக செம்மையா சொல்லக்கூடிய ஒரு ஆள் அந்த சில பேருக்கு ரெகுலரா கூட பீரியட்ஸ் வந்து அந்த மாதிரி செய்யறவங்க எல்லாரும் இருக்கும். பட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன் தி பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ். சரியா? மெனோபாஸ் நின்னவங்களும் ஸ்டில் தேர் இந்த பெரிய மெனோபாஸ். ஏன்னா இப்ப ரீசெண்டா தான் நின்றுருக்காங்க கூட. ஸோ இந்த பெரிய மெனோபாசல் இந்த லேடிஸ்க்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, இந்த பெரிய மெனோபாசல் வந்து நம்மளையே அறியாம நமக்கு சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப வேலை இந்த சென்ஸ் இப்போ நான் டாக்டர் இருக்கேன், டீச்சர் இருக்கேன், அந்த அர்த்தம் கிடையாது. அதை தாண்டி வீட்டுக்கு வந்து நமக்கு நிறைய இருக்கும். ப்ளஸ் பசங்களை செட்டில் பண்ணுறோம், மேரேஜ் பண்ணுறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம அழுதுறதுனால நமக்குன்னு இருக்க சில சிம்டம்ஸ் நம்ம ரெகக்னைஸ் கூட பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மைல்டான திடீர்னு ஒரு கலர்ஸ், ரெகுலராக கலர்ஸ் அது டிஃப்ரெண்ட். திடீர்னு நமக்கே அறியாமல் ஒரு கலர்ஸ், ஒரு படபடுப்பு உள்ளுக்குள்ள ரொம்ப படபடப்படும். பேக் பெயின், அப்புறம் பேக் பெயின், லெக் பெயின், இந்த மாதிரி ப்ளஸ் வந்து திடீர்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சுப்போம், இந்த விஷயத்துக்கு போய் நம்ம கட்டிடவே. 3 பேரும் ஒரே கிளாஸ், ஒரே ரூம், காலேஜ்லயே ஒன்னா படிச்சோம். அதுக்கு அடுத்து பிஜிடிசி பண்ணேன். அதுக்கு அடுத்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணேன். டிஎன்பிசில புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு நாள் தான் பாஸ் பண்ணது. அது பெரிய படிக்கிறேன். இந்த ஸ்கூல் தான் அதுக்கு முக்கிய காரணம். அப்பவே அவ பெரிய படிப்பாளி. ஜாயின் பண்ணேன். அப்புறம் டெப்டி தாசில்தார், அப்புறம் டெப்டி கலெக்டர், இப்ப டிஆர்ஓவா இருக்கேன்.
ஈரோடு மாவட்டத்துல நீராக சூப்பர் சூப்பர். எனக்கு 99 மேரேஜ் ஆகுது. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா என்கிட்ட நீங்க இப்ப சொன்னாலும் சரி, இல்ல வாட்ஸ்அப்ல தனியா கூட மெசேஜ் போடுங்க. நான் ஆல்மோஸ்ட் ரொம்ப பிஸியா இருப்பேன். எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சொன்னாங்க. என்னோட சர்வீஸ் வந்து 24 hours சர்வீஸ். காரியம் அத்தனை வீட்டுக்காரருக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அப்புறம் கடைசியா எல்லாரும் பால் அப்படி மறக்க முடியாத சங்கு. எனக்கு நாளை காலையில் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு பெங்களூர்ல. அர்ஜென்ட் நான் ராய்பூர் போகணும். ஸோ அதுக்காக இப்போ நான் ரிவிஷனுக்கு உடனே இப்போ கிளம்புறேன் பெங்களூருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணதில்ல. தேங்க்ஸ். ஆர்கனைஸ் பண்ண சுமதிக்கு, மஞ்சு, பத்மா எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய். அதனால தான் விஜிலன்ஸ் எஸ்ஐ இருக்கப்போ வந்து விஜிலன்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ வந்து விஜிலன்ஸ் போகணும் அப்படின்னா ஒன்று கோயம்புத்தூர் இல்லைன்னா வந்து சென்னை, 2 இடம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து காரியம் இருந்தாங்க. அவங்க என் போன அங்கே வச்சே யாரோ கையில் கொடுத்தோன்னா அந்த போன எடுத்துட்டு இருக்கேன். காவல்துறை அப்படின்னா நமக்கு காவல்துறையே இப்படி பண்ணா அப்புறம் என்ன பண்றது? நான் வந்து இப்போ இருக்கிறது வந்து விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன். சென்னையில் இருந்தேன், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் செல்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைடு எங்கே வேணாலும் நாங்கள் கேஸ் போடலாம். லஞ்சம் கொடுக்கறது மட்டும் தான் கேஸ் போடுறது கிடையாது. இப்போ 2018க்கு அப்புறம் லஞ்சம் வாங்குறவங்களையும் கேஸ் போடுவோம், லஞ்சம் கொடுக்குறவங்களையும் கேஸ் போடுவோம். ஐயோ, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆட்களே வந்து நிறைய பேர் இருக்கீங்க, நம்மளோட சம்பள பில்லு போடுறதுக்கு வந்து ட்ரெஸரியில் காசு கொடுத்தாதான். ஈவன் ஜட்ஜா இருக்கட்டும், சிஜிஎம் இருக்கவங்க மாதவ ராமானுஜம் பட்டுக்கோட்டையில கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவரோட பில்லு போறதுக்கு ட்ரெஸரியில பணத்தை கொடுத்தாதான் பில்லை பாஸ் பண்ணுவேங்கிறாங்க. பட்டுக்கோட்டையில தேவின்னு ஒரு டீச்சரு, உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கலாம், பட்டுக்கோட்டை ஏரியா இருந்தா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் தான். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ஒவ்வொரு இடத்துல எப்பவுமே சிரிச்சுட்டே இருங்க. ஏரியா ஓடியே போயிடும். இப்போ எப்படி அந்த குரூப்ல நடத்தாங்க ஹாப்பியா இருக்கீங்க. எல்லாம் பால் பண்ணிக்காமீங்க. பால் வச்சிருக்கீங்களா இல்லையா? ஏய் சித்ரா, உன்னோட பாலைங்க. அதாவது எப்பவுமே வீட்டுல வேலை செய்யறப்ப நம்ம போர்டு அனுப்பல எக்ஸசைஸ் ஓரியன்டா இருங்கன்னு. எக்ஸசைஸ் வந்து பாலைங்கடி இந்த கையில ஏதாவது வேலை பண்ணிருக்கேன். அது உங்க வீட்டுக்காரங்க தான் அந்த பால். எங்க வீட்டுல தச்சியோட போய் பண்ணா இட்லி சட்டியில இட்லி ஊற்றி வச்சுட்டு வேகிற வரைக்கும் நிப்பா. அப்படியே எப்படா இட்லி எந்த சைடு இருக்கீங்க? நாங்க பால் வச்சிருக்கோம். இந்த ஊர்ல இருக்கீங்களா? முடிச்சு போடுங்க அப்படியே. வேகமா
கொஞ்சம் இப்ப இப்படி எடுத்தால் தான் வீடியோ போட முடியும். நீங்க லஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், 7 நாளைக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, என்னை வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, நான் பேசலைன்னா எனக்கு வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து நான் extra work அந்த வேலையை நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். ஆசைப்படுறேன் நான் பேசணும். என் பேரு கமலா பாபு. நான் மலேசியாவிலிருந்து வந்திருக்கேன். உங்க எல்லாரும் பார்க்கணுங்கிற ஆசையில தான் வந்தேன். உட்கார்ந்தா நல்லமா எல்லாம் தெரியும். எல்லாம் உட்காருங்க. ஆன் பண்ணி தானே இருக்கு. ஏம்மா போட்டு அங்கிட்டு லாஸ்ட் எடுங்க. நீங்க வாங்கிக்கலாம். ஐயோ இது அவங்க வேற அளவுக்கு இருக்கு. பாட்டு போறது இருக்கு, நானே கேட்டு மயில் இருக்கு, நம்ம பட்டுக்கு ஒட்டகின் பாட்டு அது 18 இப்படி இருக்கு சினிமா, அது கொடுக்கணுமா இனிமா. பாடி